ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரன் vlog. இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வந்தாச்சு. பைக் பார்க்கிங் ஏரியா, இங்கே தான் பைக்கை விடணும். இங்கே பைக்கை விட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். தாவரவியல் பூங்கா இல்லை, இதுக்குள்ளே வந்து மீன் காட்சியகம் எல்லாமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். டிக்கெட் வாங்கியாச்சு, நம்ம போகலாம். தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக கிளம்பிட்டார் உள்ளே போகிறதுக்கு. ஃபுல்லாக ரொம்ப பெரிய பெரிய பல வருஷத்து மரங்கள்லாம் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து கிட்ஸ் ப்ளே கிரவுண்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ளே நிறைய மரம் எல்லாமே இருக்குது. தம்பி இதில் கொஞ்ச நேரம் தான் சுற்றினான். அவன் தனியாக இந்த மாதிரிலாம் சுத்தன்னா அவருக்கு பயம் வந்துடும், அதனால் போக மாட்டான். யானை மாதிரி சர்க்கஸு சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல. தம்பி கொஞ்ச நேரம் இதில் விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். இந்த மரத்துக்கு பேர் வந்து தூங்கு மூஞ்சி மரம்னு போட்டிருந்தது போர்டில். அதான் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கும். அதாவது இந்த ட்ரெயின், அதாவது இந்த ஃபுல் பொட்டானிக்கல் கார்டனையும் சுற்றி காமிச்சிட்டு வரும். ஆனால் இந்த கொரோனா டைம்ன்றதுனால இப்போ அந்த ட்ரெயின் அலோவ் பண்ணுறது இல்லை போல். நல்லாயிருக்கும். ட்ரெயினுக்கு டிக்கெட் தான் வாங்கணும், ஆனால் சூப்பராக இருக்கும். கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். அதனால் ரொம்ப கம்மியாகவே இருந்தது எல்லாமே. இதான் ட்ரெயின் டிக்கெட் வாங்குற இடம். இங்கே வாங்கிட்டு இங்கேருந்து தான் ட்ரெயின்லேருந்து கூப்பிட்டு போவாங்க எல்லாரையும் சுற்றி காமிட்டு. சுற்றி அமைதியாக இருக்கும், ஃபுல்லாக மரம் தான். நிறைய மர வகைகள்லாம் இருக்குது இதில். எல்லா மரத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதாவது தாவரவியல் பேருன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி போர்டு போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த பக்கம் வழியாக போனீங்கன்னா தாமரை குளம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து குளத்துல தண்ணி எதுவுமே இல்லை, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, அழுக்காக தான் இருந்தது. பெரிய மரம், செம பெரிய பெரிய மரம் இருக்கும். இது அந்த குளம். தண்ணி நல்லா இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் பராமரிப்பு வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தண்ணி எதுவுமே இல்லை, எல்லாம் அழுக்கு தண்ணியாக தான் இருந்துச்சு. இது அந்த குளம். நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க இந்த இடத்துல.
இந்த இடத்துலையும் நிறைய கப்புள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. இப்போ நிறைய செடியெலாம் இப்போ தான் வச்சுருக்காங்க போல். அந்த சைடு ஃபுல்லாக காம்பவுண்ட் வேலி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எல்லாமே நிறைய ரோஸ் தோட்டம் தான் இருந்துச்சு. எல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. இது தொட்டா சிவிங்கி செடி. அது தம்பி விளையாடிட்டு இருந்தான். தொட்டா இது அப்படியே கொஞ்சம் சுருங்கிடுதுல்ல, அதனால். அதை அடிக்கிறேன்னு விழுந்துட்டான். அதனால் கோமா வேணும்ட்டு அடிச்சிட்டு இருந்தேன். இது வந்து மீன் காட்சியகம் உள்ளே தான் இருக்குது. இது உள்ளே போகிறதுக்கும் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். இதுதான் டிக்கெட் வாங்குகிற இடம், டிக்கெட் கவுண்டர். இங்கேருந்து வாங்கிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியது தான். நிறைய மீன் தொட்டி இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. முன்னாடிலாம் செம மீன் இருக்கும், நிறைய மீன். எந்தெந்த மீனோ அதுக்கேற்ற மீன் நிறைய வச்சுருப்பாங்க இதில். கொரோனாக்கு அப்புறம் இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மீன் வகையெல்லாம். இதில் இருக்க மீன் வகையெல்லாம் வந்து எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. மேலே போர்டில் எழுதி வச்சுருக்கோம். அதோட பேர் என்ன, அது எந்த நாட்டை சேர்ந்தது, அதோட அம்சம், சிறப்பு அம்சம்லாம் என்னென்ன அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த டைப்பில் இந்த ஒரு மீன் மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்தது ஜெல்லி ஃபிஷ் ஒன்று இருந்தது. அவ்வளோதான், நம்ம இதை முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய இடம் இருக்கும். செம பெரிய இடம் இது, பெரிய பொட்டானிக்கல் கார்டன் இது. நிறைய செடியெலாம் இப்போ வளர்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பராமரிப்பு வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் யாரையும் உள்ள அலோவ் பண்ணல. மரத்துலேயே வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இது உள்ளது தான் க்ளீனிங் வேலைலாம் போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே ஒரு பழைய வண்டி மாதிரி ஒன்று இருந்துச்சு, அந்த காலத்து வண்டி, வெள்ளைக்காரங்களாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வண்டி இருந்தது. அதனால் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம்.
அப்புறம் இது வந்து பசுமை குடின்னு இருந்துச்சு, அதனால் இது உள்ள போய் பார்த்தோம். அப்படியே சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே அழகாக செடியெலாம் அழகாக வச்சுருந்தாங்க, லைனாக அடுக்கி வச்சுருந்து. இதுதான் அப்படியே நம்ம வெளியே வந்துட வேண்டியதான். வெளியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், செமையாக இருக்கும். அப்புறம் இயற்கை மையம்னு ஒரு இடம் இருந்துச்சு, அது உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டார்டிங்லேயே வந்து மீன் குளம் தொட்டி மாதிரி, மீன் குளம் மாதிரி இருந்தது. நிறைய மீன்லாம் இருந்தது உள்ள. தாமரை குளம். இதில் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் ஒரு அல்லிப்பூ இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இப்போ இல்லை அதில். இதுதான் அந்த சென்டருக்குள்ளே போகலாம். பொட்டானிக்கல் கார்டன் என்னென்ன தாவரம் இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்லா மரத்தோட விதை கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த பொட்டானிக்கல் கார்டனில் இருக்க எல்லா மரத்தோட விதையும் இதில் இருக்கும். எல்லாமே அதோட நேம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இதில் இருக்க எல்லா விதையோட மரமும் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் இருக்குது. விதைங்களை மட்டும் கலெக்ட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. நடுவில் தேங்காய் ஒரு விதை தானே. அப்புறம் இது வந்து பொட்டானிக்கல் கார்டனோட ஃபுல் வியூ. அப்படியே இது குட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆனால் என்னால் பெருசாக காமிக்க முடியல. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா சங்கு கலெக்ஷன்ஸும் இருக்கும், அதோட நேமும் இருக்கும். எல்லா டைப்ஸ் ஆஃப் சங்கு கலெக்ஷன்ஸும் இதில் இங்கே பார்க்கலாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். சங்கு, அந்த சிப்பி, அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து கல் மரமே கல் மாதிரி ஆயிடுச்சு, அதுதான் இது. அதான் அந்த கல் மரத்தை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க.
சூப்பராக செஞ்சு சொன்ன மாதிரி செஞ்சுருக்கீங்க. தம்பி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார் அதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்துட்டு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை பவித்ரன் vlog சேனல்.